Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31st we have our commerce exam. So how we can crack this JRF? ஓகேங்களா? Clearing net of JRF and commerce is an odd cake. Please to remember that. ஏன்னா JRFலாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா PhD அப்ளை பண்ணலாம் with stipend. அதே மாதிரி நெட் இருந்ததுன்னு வைங்களா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். So it is actually very easy within the stipulated period how you can prepare. That is what we're going to see in this entire video. So the focus is entirely on paper 2. பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ். ஸோ மொத்தம் 200 மார்க்ஸ் இருக்கும். செகண்ட் திங் டியூரேஷன் இதுக்கு நம்ம 2 ஹவர்ஸ்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். பட் we have to keep அந்த 100 கொஸ்டினுக்கு 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 1 ஹவர் பேப்பர் 1க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ ரிமைனிங் 2 ஹவர்ஸ் நம்ம இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா எல்லா டாப்பிக்கோட கான்செப்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக தேவை. ரிவிஷன் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அங்கே ஸ்மூத்தாக ஆன்சர் பண்ண முடியும். ஹவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இஸ் எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ நோ 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆன்சர் ஆல் த 100 கொஸ்டின்ஸ். எல்லா 100 கொஸ்டின்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் உண்டு. எல்லா யூனிட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் தட் டசன்ட் மீன் நம்ம 10 யூனிட்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ தேர் யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. கான்செப்சுவல் அனாலிட்டிக்கல் கொஸ்டின் இந்த பேஸ் பண்ணி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறபடியும் நமக்கு கேள்விகள் வருது. அனாலிட்டிக்கல் லைக் வாட் எவர் வி ஸ்டடிட் அதை அப்ளை பண்ற மாதிரியும் நம்மளுக்கு கேள்விகள் வருது. அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன் வாட் இஸ் வாட்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸ். Practice will definitely help you to understand how to answer any of the question. Second, பார்த்தீங்கன்னா we have finance, accounting, research and various things இல்லையா? ஸோ ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஸோ 10 யூனிட்ல என்னென்ன டாபிக் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில டாபிக்லேருந்து திரும்பி கேள்விகள் வரும். இஃப் யூ டேக் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் யூ வில் டெஃபினெட்லி கெட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல், அசட் செக்யூரிடைசேஷன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா நமக்கு திருப்பி கேள்விகள் வருது. நாட் சேம் கொஸ்டின் தோ பட் ஸ்டில் நமக்கு கேள்விகள் வருது. ஸோ அந்த மாதிரி அதில் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ அதெல்லாம் தேர்வெடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா within the time definitely we could able to complete the syllabus. அதே மாதிரி காமர்ஸ் அப்படின்ற என்டையர் 10 யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் எல்லாமே இன்டகிரேட்டட். யூனிட் 1 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன டாபிக் இருக்கும், இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் ஃபினான்ஸ்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா யூனிட் 3 அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படி கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி படிக்க முடியுமான்னு கேட்டா படிக்க முடியும். ஏன்னா வித்தின் தி ஸ்டிபுலேட்டட் பீரியட் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டகிரேட் பண்ணி படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஸ்மூத்தா சிலபஸை கவர் பண்ணிட முடியும். Why strategy matters? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 10 யூனிட். இட் இஸ் நாட் தட் யூ சப்போஸ் டு ஸ்டடி த என்டையர் 10 யூனிட்ஸ். நமக்கு அப்படி படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் 7 யூனிட்ஸுக்கு நீங்கள் தரோவா கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிராக் பண்ணுறது இட்ஸ் ஈஸி. பட் நீங்கள் ஜேஆர்எஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நியர்லி 10 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் 9 யூனிட்ஸ் 8 to 9 யூனிட்ஸ் நீங்கள் தரோவா முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஜேஆர்எஃப் தான் கண்டிப்பாக. ஸோ 7 யூனிட்ஸ் மேம் 8 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் சொல்றீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எது கப் ஆஃப் டீயோ, வாட் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ என்னன்னு அதை பார்த்துட்டு சே ஃபார் ஃபியூ பீப்புள் யூ மைட் லைக் இன்கம் டேக்ஸ், சில பீப்புளுக்கு பேங்கிங் ஈஸி, மார்க்கெட்டிங் ஈஸி, எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியோ உங்களுக்கு எது ஈஸியா படுதோ அதெல்லாம் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே புதுசா படிக்க போறது கிடையாது. வாட் எவர் வி ஸ்டடிட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் டில் டேட் அதுதான் நமக்கு அங்கே கேள்விகளா இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இட் இஸ் கோயிங் டு சவுண்ட் வெரி ஈஸி. ஸோ யூனிட் வெயிட்டேஜ் ட்ரெண்ட் படி பார்க்கும்போது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் 25%. ஓகே மேம் எனக்கு ஃபினான்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அக்கௌண்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனால் அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நமக்கு அக்கௌண்டிங் பார்ட்குள்ள காஸ்ட் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. சில பேருக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஈஸி, சில பேருக்கு மார்க்கெட்டிங் ஈஸி, லைக் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஈஸி. ஸோ நமக்கு எந்த அக்கௌண்டிங் பொருந்ததோ அதையாவது எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆகட்டும், கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஆகட்டும், அதே மாதிரி லீவரேஜ் அனாலிசிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி கேள்விகள் அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா தானே இருக்கும். ஸோ அதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 25% வெயிட்டேஜ் இருக்குன்னா நம்மளால 20% கவர் பண்ணிட முடியும்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் 15% டெஃபினெட்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் நமக்கு இங்கேயும் இருக்கு, பேப்பர் ஒன்லையும் இருக்கு. நீங்க இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னும் படிச்ச மாதிரி இருக்கும், பேப்பர் டூலையும் ஆல்மோஸ்ட் ஆல் டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட், law, taxation, marketing, all these are given 10% of weightage in the question paper definitely. So law, taxation, marketing பொறுத்த வரைக்கும் marketing is easy unit as you all know. law and taxation பொறுத்த மட்டும் memorization part அங்க ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஒரு சில laws, ஒரு சில facts, it's totally a facts இல்லையா? ஸோ அந்த facts எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி வந்து taxation we have to remember certain provisions, அதே மாதிரி வந்து exemptionsோட maximum amount என்ன, maximum exemptions limit என்ன, எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னும் போது அந்த பாட்டை நீங்க ரிவிஷனுக்கு லாஸ்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருக்கணும், ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அதை லாஸ்டா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மெமரைஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரிவைஸ் பண்றது கூட இட்ஸ் ஈஸி, பட் டூ இட் அட் த எண்ட். டெய்லி யூ மஸ்ட் ஹவ் ப்ரிப்பேர். இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. மார்னிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 hour கான்செப்ட்ஸ் மட்டுமே பாருங்கள். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜஸ்ட் ஆன்சர், ட்ரை டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஹவு ஃபார் யூ ஹவ் கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல லேக் ஆகிறோம், இந்த யூனிட்ல லேக் ஆகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை எடுத்து திரும்பி ஈவினிங் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க, இல்லை நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க எடுக்கிற ரன்னிங் நோட்ஸ், நீங்க ஏதாவது கிளாஸ் கவனிச்சு எடுக்கிற நோட்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற போது எடுக்கிற நோட்ஸ் ஆகட்டும், டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் த டைம் ஆஃப் ரிவிஷன், நாட் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர் பண்ற போது நீங்க எடுக்கிற நோட் டெஃபினட்டா ரிவிஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டடி டூல்ஸ் பாத்தீங்கன்னா பிபிடிஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு வீக்லி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மினி டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட்ஸ் கோயிங் டு ஃபேவர் யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பிசினஸ் ஃபினான்ஸ் எடுத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல ஃபார்முலாஸ் இருக்கு, கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல ஃபார்முலாஸ் இருக்கு, லைக் என்பிவி, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் உள்ள எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து வி ஹேவ் ஃபார்முலாஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ், டெஃபினெட்லி ரேஷியோ அனாலிசிஸ்ல இருந்து நமக்கு கண்டிப்பா கேள்விகள் வருது. ஸோ இந்த மாதிரி டாபிக்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஒரு ஃபார்முலா ஷீட்ஸ்ன்னு போட்டு ஒரே ஸ்டெச்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு டாபிக் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த கான்செப்ட் ஷீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு யூ டேக் த நோட்ஸ் அண்ட் கீப் இட் வித் யூ. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் அட் டைம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா, லைக் உங்களுக்கு இந்த யூனிட்ல எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற. எந்த யூனிட்லையும் நான் லோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. இட் இஸ் அப் டு யூ. எல்லா யூனிட்லையும் நீங்க மேக்ஸிமம் கவர் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் கண்டிப்பா பார்க்கணும், ஃபினான்ஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், ரிசர்ச் ஏரியா கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் வி ஆல் கோயிங் டு என்டர் இன்டு டீச்சிங், we are going to be qualified as an assistant professor அப்படின்னும் போது ரிசர்ச் இஸ் மேண்டேட்டரி ஃபார் us. ஓகேங்களா? அப்ப ரிசர்ச் பேப்பர்ல இருந்து நமக்கு கேள்விகள் இருக்குமான்னு கேட்டா பேப்பர் 1லயும் இருக்கும், பேப்பர் 2லயும் கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர்எம். ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதுலயும் கொடுக்கணும். அந்த லாஸ்ட் 4 யூனிட் இருக்காங்க இல்லையா, இந்த பேங்கிங், மார்க்கெட்டிங், லீகல் ஆஸ்பெக்ட், இன்கம் டேக்ஸ், இந்த 4 யூனிட்மே ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன சின்ன யூனிட்ஸ் தான் அது. அதை நீங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 8, 16 + 14, nearly 40% of the syllabus is getting covered. ஓகே, ஸோ 4 யூனிட் ரொம்ப சின்ன சின்ன யூனிட்ஸ், டெஃபினட்டா அதை விட்டுடாதீங்க, அதையும் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஸோ வேஸ்டா இருக்கிற சிலபஸை எவ்வளோ ஷார்ட்டா முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே. ஓகேங்களா? ஸோ செலக்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டை எடுத்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ பிசினஸ் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது all the fiscal policy, monetary policies regarding RBI, இது நீங்க எதை கூட ரிலேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி படிக்கலாம், பேங்கிங்கோட இன்டெகிரேட் பண்ணி படிக்க முடியும். வாட் இஸ் WTO, IMF, வேர்ல்ட் பேங்க், இவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இவங்களோட கோல் என்ன, ஸோ இவங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, who replaced, what replaced the WTO, GATT was replaced by WTO, like இந்த மாதிரி who are SAARC countries, what is Asian, what is EU, all these things, barriers to trades, non-tariff barriers, அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா FDI பார்த்தாகணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தாகணும், எக்ஸிம் பாலிசிஸ் என்னென்ன இருக்கு, வாட் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நீங்க கவர் பண்ணி இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நியர்லி நமக்கு 10 questions வரும்னு வச்சுக்கோங்க. ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் தியரி பேப்பர்ஸ். ஸோ தியரி பேப்பர்ஸ் அப்படின்னும் போது we are going to see the question, we are going to see the options and we are going to choose the option. It is all very easy. If you take balance of payment, we know what is surplus, what is deficit. ஸோ அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க.
அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி யூனிட். எடுத்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன கேள்வி வந்தாலும் WTO IMF ரிப்பீட்டடா கேள்விகள் வருது. அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸ் அபவுட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. அப்போ நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சா நம்ம அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண முடியும். அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வேஸ்ட், as I said, இட்ஸ் அ வேஸ்ட் திங். ஸோ அப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, IFRS இருக்கு. எல்லாமே பார்க்கணுமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா எல்லாமே பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்ற போது இது நமக்கு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகள் வருது. ஸோ இன் AS3 என்ன, இண்ட் AS7. ஸோ இண்ட் AS3 நமக்கு கிடையாது, இண்ட் AS7. AS3 நமக்கு அங்கே கேஷ் ஃப்ளோ அப்படின்னா இங்கே இண்ட் AS7 நமக்கு கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி இந்த இண்ட் AS7னா கேஷ் ஃப்ளோ, இண்ட் AS21னா கன்சாலிடேட். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னும் போது இட்ஸ் ஆல் ஃபார்முலாஸ். ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் சப்போஸ் டு ரிவைஸ் த ஃபார்முலாஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் டு அட்டெண்ட் தோஸ் கொஸ்டின்ஸ். ஆடிட்டிங்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட். ஸோ நமக்கு 10 கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல, அதுல 2 கேள்விகள் ஆடிட்டிங்ல இருந்து வரும். மேக்ஸிமம் என்ன கேட்க போறாங்க, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட், ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் என்ன, ஆடிட்டரோட ரெமுனரேஷன் எப்படி இருக்கும், ஹூ வில் அப்பாயிண்ட் த ஆடிட்டர்ஸ், ஆடிட்டர் அப்படின்னும் போது அவங்களோட ரோல் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, அவங்க எந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், சே ஆடிட்டிங் ஒர்க் நோட்ஸ், நோட் புக்ஸ், ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், இதெல்லாம் பத்தி வாட் ஆர் த கான்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் நோட் புக், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸ் அபவுட் த கான்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் நோட் புக். இந்த மாதிரிகள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல இருந்து கேள்வி வந்தா பதில் சொல்ல முடியும். காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங் பார்க்கணும். CVP பிரேக் ஈவன்ல இருந்து நமக்கு கண்டிப்பா கேள்வி வருது. PV ரேஷியோஸ் எடுத்தீங்க அப்படின்னா PV ரேஷியோ, அதே மாதிரி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ், EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, பேட்ச் ஆர்டர் குவான்டிட்டி, வாட் இஸ் ஜாப் காஸ்டிங், வாட் இஸ் பேட்ச் காஸ்டிங், இந்த மாதிரி வாட் இஸ் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேண்டேட்டரி ஒரு கேள்விகள் திருப்பி திருப்பி கேட்குறாங்க என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் வில் டூ ப்ராசஸ் காஸ்டிங், இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேள்விகள் வந்தால் ஆன்சர் பண்ண முடியும். Third, business economics. Economics is a very easy unit and very short, சின்ன யூனிட்டும் கூட. ஸோ டிமாண்ட், சப்ளை, நம்ம 11th படிச்சது, 11th இருந்து படிச்சுட்டு வந்தது தான். ஸோ டிமாண்ட், சப்ளை, எலாஸ்டிசிட்டி அப்படின்னும் போது யூனிட் எலாஸ்டிசிட்டி என்ன, லைக் இன்எலாஸ்டிக் என்ன, எலாஸ்டிக் என்ன, வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகள் நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல இருந்து வரும். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி, ஒலிகோபொலி. ஸோ ஒலிகோபொலி அப்படின்னா கிங்ஸ் டிமாண்ட் கர்வ், வாட் இஸ் ஆல் விச் டாக்ஸ் அபவுட் தட் அப்படின்னும் போது ஒலிகோபொலி நம்மளால பதில் சொல்ல முடியும். நேஷனல் இன்கம் பத்தி, இன்ஃப்ளேஷன் பத்தி, பிசினஸ் சைக்கிள்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன்ஸ்னா என்ன, ஒலிகோபொலி மார்க்கெட்னா என்ன, நம்ம அதுக்கேற்றப்பல ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேள்வி வந்து அது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 11th 12th படிச்சது தான். ஸோ டிமாண்ட் பேஸ்ட் கொஸ்டின், சப்ளை பேஸ்ட் கொஸ்டின், ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சேர்த்து நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கேள்விகள் வந்தா பதில் சொல்ல முடியும். பிசினஸ் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு இது கஷ்டமா ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ரொம்ப ஈஸியான யூனிட். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா KE, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா ஈஸி தான், காஸ்ட் ஆஃப் டெட் ஃபார்முலா ஈஸி தான். ஸோ நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒரு கண்டிப்பா அதுல இருந்து சம்ஸ் கேட்கலாம். ஏன்னா 1 மார்க் தான் இல்லையா, 1 மார்க்குக்கு எப்படி சம்ஸ் வருமோ அந்த மாதிரி சம்ஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க் ப்ராப்ளம்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 1 மார்க்குக்கு என்ன கேட்க போறாங்க, நம்மளுக்கு அழகா டிவிடெண்ட் கொடுத்துட போறாங்க, மார்க்கெட் பிரைஸ் கொடுக்க போறாங்க, வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு கேட்க போறாங்க. அப்ப அழகா KE இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை MP, அவ்வளவுதானே, நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுக்க போறோம். ஸோ ஃபார்முலாஸை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க்குக்கு கேள்விகள் வந்தால் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படின்னும் போது we have net income approach, net operating income approach and traditional approach and hypothesis. இந்த 4 தியரியில என்ன சொல்லியிருக்காங்க, 4 தியரியில என்ன அசம்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அந்த 4 தியரியை தரவு படிச்சிட்டோம்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல இருந்து என்ன கேள்வி வந்தாலும் பதில் சொல்ல முடியும். லீவரேஜ் அனாலிசிஸ், ஆப்பரேட்டிங் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ், ஒன்லி த 2 ஃபார்முலாஸ். ஸோ 2 ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னும் போது நம்மளுக்கு வால்டர், கார்டன் மாடல்ஸ், ஸோ அவங்க என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வந்து நீங்க டிவிடெண்டை வந்து ஃபுல்லா பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிவிடெண்ட் பாலிசிஸ் தியரி. ஸோ அது கீழே கவர் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோஸ் என்ன, why working capital is required, what is mean by permanent working capital, what is mean by temporary working capital. இந்த working capitalலே வந்து approaches இருக்கு, அக்ரெசிவ் அப்ரோச் அப்படின்ற மாதிரி. அந்த அப்ரோச்சஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க.
அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் வெரி சிம்பிள். நம்மளுக்கு அந்த என்பிவி பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ல இருந்து கேள்வி வருது. அதே மாதிரி வந்து ஃபார்முலாஸ், அந்த 4 ஃபார்முலாஸ் இருக்குல்ல, டிஸ்கவுண்டட் நான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக். ஸோ ஏஆர்ஆர் மெத்தடு, ஐஆர்ஆர், இதனுடைய ஃபார்முலாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் மேட்ச் பண்ற மாதிரி கேள்விகள் வருது. நீங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஏபிஎம், கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிப்பீட்டடா கேள்வி கேட்கறாங்க. அதுல இருந்து ஒரு சம் கூட அதை பேஸ் பண்ணி நமக்கு வரும். ஸோ பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் as I said before, இது வெறும் சம்ஸ் பேப்பர் கிடையாது. இதுல தியரியும் இருக்கு. why you study mean, why you study median, why you study mode. Mean is all about average, median is all about the size, mode is all about the frequency. So இப்படி நீங்க படிச்சுக்கணும். why we study correlation, we are supposed to find out whether it's a positively correlated, whether it's negatively correlated. So various types of correlations என்னன்னு பார்த்துட்டு, அதே மாதிரி regression analysis ஏன் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை கவர் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆக்சுவலி வெரி ஈஸி. ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம டெஃபினட்டாக அந்த கார்ட்ஸ், குயின், கிங், குயின், ரெட் கார்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி கேள்விகள் வருது. ஹைபோதசிஸ் டெஸ்டிங், நல்ல ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், கை ஸ்கொயர் எதுக்காக படிக்கிறோம், குட் ஃபிட்னஸ் ஆஃப் குட் டெஸ்ட், அசோசியேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, அதுக்காக படிக்கிறது. அணுவா எதுக்காக போறோம், 1 வே அணுவா, 2 வே அணுவா எதுக்காக போடுறோம் பார்த்துட்டீங்கன்னா கவர் பண்ணிட முடியும். ரிசர்ச் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா. What are the various types of data we have? Primary data, secondary data, and what are the various types of sampling, probability, non-probability sampling, report writing எப்படி இருக்கணும், what all the content to be presented in the report. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி எம்சிக்யூ வந்தாலும் இது வாட் தான் கொஸ்டின் பார்த்தோமா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், வாட் இஸ் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வித் ஆப்ஷன் we could able to choose what is probability and what is non-probability இல்லையா. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா this is also very easy. Research methods அப்படின்னும் போது yes, obviously all this hypothesis testing, regression, correlations and everything to be prepared, mandatorily prepared for paper 1 as well as for the paper 2. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதுல கண்டிப்பா ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஆத்தர் என்ன தியரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லீடர்ஷிப் தியரி எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக், லேஸ்பேர், ஸோ இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ ஒரு தியரிஸ் என்ன சொல்றாங்க, மேஸ்லோ என்ன சொல்லியிருக்காரு, ஹெஸ்பர்க் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். மோட்டிவேஷன்ஸ் தியரிஸா எடுத்து பார்த்துட்டு என்ன தியரி யார் சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அசம்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம ஹெச்ஆர்எம் அப்படின்னு உள்ள வரும்போது what is performance appraisal, what is 360-degree performance appraisal, and now there is recent trend called AI in HRM, and what is conflicts, how conflict management is done, what are the various process, job description enna, job like rotation enna, இந்த மாதிரி what பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன அனாலிட்டிக்கல் பேசிஸ் கொஸ்டின் வந்தாலும் சரி, கான்செப்ஷுவல் பேசிஸ் வாட்னு கேள்வி வந்தாலும் சரி நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல் திஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஈஸி. வி நோ வாட் இஸ் 14 Henry Fayol's principle, Taylor's principles, all these things we know. We are going to revise it and we're going to get it thorough. Whatever the question is going to come, we are going to answer and to skip. Next, banking. பேங்கிங்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்பிஐ பார்த்துடணும். அதே மாதிரி டிஜிட்டல் பேங்கிங், நீங்க மார்க்கெட்டிங் எடுத்தாலும் சரி, பேங்கிங் எடுத்தாலும் சரி, டிஜிட்டல் பேங்கிங், யூபிஐ என்ன, அதே மாதிரி பிம் ஆப் எதுக்காக, வாட் இஸ் என்பிசிஐஸ் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் தான் நமக்கு கேள்விகள் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் சைடா நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடணும். அதை விட முக்கியமா நபட், அதே மாதிரி ஆர்ஆர்பிஸ், சிட்பி, வாட் ஆர் த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க, எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். மானிட்டரி பாலிசி அப்படின்னும் போது அது ஆர்பிஐயோடது சரிங்க. அப்போ ஆர்பிஐ படிக்கும் போது மானிட்டரி பாலிசியும் அது கீழே கவர் பண்ணி படிச்சிடணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் எதுக்காக, கேபிட்டல் மார்க்கெட் எதுக்காக, வாட் ஆர் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், இதெல்லாம் நம்ம படிக்கணும். இன்சூரன்ஸ் டெஃபினட்டா கவர் பண்ணணும். இன்சூரன்ஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னா பேங்கிங் கவர் பண்றீங்க அப்படின்னா பேங்கிங் ஆம்பிட்ஸ்மேன், இன்சூரன்ஸ் ஆம்பிட்ஸ்மேன் என்னன்னு பார்த்துக்கணும். ஆம்பிட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா கிடையாது. இஃப் யூ வாண்டட் டு கம்ப்ளைன் அபவுட் த பேங்க், இஃப் யூ ஹேவ் எனி grievance to be redressed, you are going to complain it in the banking ombudsman or insurance ombudsman. So அப்படி என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ரெகுலேட்டரி பாடி ஐஆர்டிஏ பத்தி கண்டிப்பா படிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெஃபினெட்லி மேண்டேட்டரி. ஸோ பேங்கிங் ரொம்ப சின்ன யூனிட், ரொம்ப ஈஸி யூனிட். ஒரு 3 days கண்டினியூஸாக உட்காந்து ஒரு 7 hours 8 hours உட்காந்து 3 days நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு சொல்றேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்கிங் ஒண்ணுமே கிடையாது. 3 days முடிச்சிடலாம் ஈஸியா. மார்க்கெட்டிங் ஆல்சோ வி நோ வெரி ஈஸி. அதுக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பேங்கிங்லாம் ஈஸியாக தானே இருக்கும். நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த காமன் மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு மார்க்கெட்டிங் ஈஸி தானே, அதே மாதிரி பேங்கிங் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸ் அங்கே நிறைய இருக்கும். சீக்வென்ஷியல் ஆர்டர்ஸ்
இப்போ லைஃப் சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா 4 தான் நமக்கு தெரியும். பட் அத ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட்டோட ஸ்டெப்ஸ் என்னன்னு குடுத்து அத ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸ். ஸோ அதுல டைரக்ட்டா நீங்க கொஸ்டின்ஸ் ஓகே உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியும் அப்டின்னும்போது, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு, அதுல எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, definitely that is going to work. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச யூனிட் தானே. We are going to apply it in the questions and we are going to see how far we covered. அப்படி ஒருவேளை நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா கூட, நீங்க அத ரெக்டிஃபை பண்ணிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெஃபினட்டா கேள்வி வருது. மேனேஜ்மென்ட்டா இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கேள்விகள் வருது. வாட் இஸ் எஸ்சிஓ? வாட் இஸ் எஸ்எம்எம்? வாட் இஸ் ஆல் திஸ் எஸ்சிஆர்பிஸ்? ஹவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பீன் டன்? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹவ் தே கேன் கோ அண்ட் see the insights? ஃபீச்சர்ஸ் என்ன? இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் வருது. ஓகே. அண்ட் வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரைசிங்? வி நோ அபவுட் த பிரைசிங் அண்ட் ஆல். அது எக்கனாமிக்ஸ்லயும் வருது, மார்க்கெட்டிங்ல வருது. பிரைஸ் ஸ்கிம்மிங், ஆல் திஸ் திங்ஸ். இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். இது எப்படி அப்படின்னா ஃபேக்ட்ஸ். ரொம்ப ஈஸி. கான்ட்ராக்ட் ஆக்ட் நமக்கு நல்லா தெரியும். வேலிட் கான்ட்ராக்ட், வாய்ட் என்ன, வாய்ட் அப் இனிஷியோ என்ன, ஆல் கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட், கேன் மைனர் இன்டு கான்ட்ராக்ட், அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னும் போது டாக்டர் ஆஃப் கேவட் எம்டோக் ஓகேங்களா, விச் இஸ் பையர் பி அவர் லெட் பையர் பி அவர், அந்த அதை பத்தி பார்த்து வச்சுக்கணும். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் குட்ஸ்னா என்ன, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் பார்த்து வச்சுக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது what is the role of company secretary and what are the various types of companies are there, what are the characteristics of company, recent amendmentsல companies actல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, 1% company பத்தி பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி what is the incorporation process, என்னென்ன documents mandatory for companies to get incorporated, what is AOA, what are the contents of AOA, articles of association, what are the contents of MOA, இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் முடிஞ்சது. எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அது கிட்டத்தட்ட கம்பெனி மாதிரி தான், பட் அது பார்ட்னர்ஷிப் உள்ள வந்துடும். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி செக் ஆல் திஸ் திங்ஸ். அதை பார்க்க போறோம். இது ஈஸி தான். இது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சலாம். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் த கன்சூமர், வாட் ஆர் த வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர், நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ஸ், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ குட்ஸுக்கு எங்க போகணும், இப்போ இவ்வளோ குட்ஸ் வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி, நேஷனலுக்கு போகணுமா, டிஸ்ட்ரிக்ட் போகணுமா, ஸ்டேட் ஃபோரம் போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபெமா பற்றி படிச்சு வச்சுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் இங்கேயும் ஃபெமா வந்துடும். ஓகேங்களா, அங்கே எங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதை பார்த்துக்கணும். அங்கேயும் அங்கே நீங்கள் ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, அங்கேயும் நீங்கள் ஃபெமா பார்த்து வச்சுக்கணும். செபி, இட்ஸ் ஈஸி. செபி அப்படின்னும் போது இங்கே மணி மார்க்கெட்லேயே செபி வந்துடும். கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட்லேயே. ஸோ செபி அப்படிங்கிறது அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ இன்டெகிரேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. Last unit, which is very easy and very important, which is income tax and corporate tax planning. நீங்க income tax ன்னு எடுத்துட்டீங்கன்னாவே கண்டிப்பா கேள்வி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து வரும். ஏன்னா மேம் இன்னுமா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. கரெக்ட். ஏன்னா if you are a resident only, you are supposed to pay the tax. So residential status பார்த்து வச்சுக்கணும். அந்த கேள்வி தான் நம்மளை குழப்பி விட்டுரும். ஓகேங்களா, இது ரெசிடென்ட்டா, நான் ரெசிடென்ட்டா, இல்லை ஆர்டினரியா, நாட் ஆர்டினரி அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். ஸோ அந்த பேசிக் கண்டிஷன்ஸ், அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ்ல நீங்க கிளியரா ரோட் மேப் மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேள்வி வந்தால் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். வாட் ஆர் த எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ், எந்த இன்கம்க்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம், எந்த இன்கம்க்கு எக்ஸம்ஷனே கிடையாது. Definitely if you win anything to games, gambling, அதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கு ஃபிளாட் 30% நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ டிடக்ஷன்ஸ் என்ன, ஏடிசில இருந்து 80U, 80I, லைக் வாட் ஆர் த டிடக்ஷன்ஸ் யூ ஹேவ். ஒரு டிடக்ஷன் ஏடிசினா 1,50,000 மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். டிடக்ஷன்ஸ் என்ன பண்ணுங்க, எழுதி வச்சிருங்க. டோட்டலா ஒரு சில 80C அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ், வாட் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் அமௌண்ட், 3 காலமா போட்டு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் கார்பரேட் டாக்ஸேஷன் அப்படின்னும் போது மேட் கவர் பண்ணிடணும், டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கவர் பண்ணிடணும், டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் எவேஷன், டபுள் டாக்ஸேஷன்ஸ் அப்படின்னா. டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னும் போது டிடிஏ, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எதுக்காக போடுறாங்க, டபுள் டாக்ஸேஷன்னா என்ன, அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும். இன்கம் டேக்ஸ்லன்னும் போது இன்கம் டேக்ஸ் சிஸ்டம்ஸ் வி நோ. கவர்னிங் லா என்னன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். அவங்க தான் மெயின் பாடி. என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்தாலும் அதை பாஸ் பண்றது சிபிடிடி தான். அசஸ்மெண்ட் இயர் என்ன, ப்ரீவியஸ் இயர் என்ன, வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அசஸ்இபி, இண்டிவிஜுவல் யார், HUF, கம்பெனி, ஃபர்ம், ஏஓபி, லைக் ஏஓபி, பிஓஐ, லோக்கல் அத்தாரிட்டிஸ் யார் யார். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியரி பர்சன்ஸ்னா யார் யாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, ஈஸியா வாட் எவர் த ஈஸி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கேள்வி வந்தால் ஈஸி தான் நமக்கு. ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் அன் ஐடியா ஹவு யூ கேன் ஹேவ் வித் இன் திஸ் டைம். நம்மளால ஃபுல்லாக உட்காந்து எழுத முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஃபுல்லாக புக்கையும் தேட முடியாது. ஸோ வாட் எவர் த நோட்ஸ் யூ காட், whatever the notes, whatever the source of notes you are getting, you just make sure it is in the right way.
ஓகே. ஸோ ரெசிடென்ட்னா வி நோ ஆர்டினரி, நாட் ஆர்டினரி, நான் ரெசிடென்ட். இதுக்கப்புறம் இது கீழே பேசிக் கண்டிஷன், அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ். பேசிக் கண்டிஷன் 2 இருக்கு, அட்வான்ஸ் கண்டிஷன் 2 இருக்கு. அதெல்லாம் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கார்ப்பரேட் டாக்ஸ் உள்ள போறீங்க அப்படின்னா, டொமஸ்டிக்கு என்ன டாக்ஸ் கட்டுறாங்க, ஃபாரின் கம்பெனி என்ன டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற ரேட் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கான செக்ஷன் என்ன கீழேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. செக்ஷன் 115 ஜேபி AMT ஆல்டர்னேட் மினிமம் டாக்ஸ் ஃபார் நான் கார்ப்பரேட் டாக்ஸ் பேஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 115 JC. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சர்சார்ஜ் செஸ் அப்ளிகபிள் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்ளிகபிள், சர்சார்ஜ் கால்குலேஷன்ல நம்ம கேள்விகளா வரும். நான் சொன்ன மாதிரி டபுள் டாக்ஸேஷன் இல்லையா? ஏன் டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா ஒரே இன்கம் 2 கண்ட்ரில டாக்ஸ் நடக்குது. அப்ப என்னென்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, யூனிலேட்ரல் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, பைலேட்ரல் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பைலேட்ரல் அப்படின்னும் போது DTA டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அந்த 2 கண்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கீழே நோட்ஸ் எடுத்து ஓரளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஒன் கொஸ்டின் இஸ் கோயிங் டு கம் மேக்ஸிமம் ஃப்ரம் திஸ். இஃப் தி கொஸ்டின் கம்ஸ், த ஆன்சர் இஸ் going to choose the answer in a right way. கார்ப்பரேட் டாக்ஸை கவர் பண்ணுவோம். இப்போ தான் நான் சொன்னேன் மேட்னா என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன. இப்போ நம்ம கார்ப்பரேட் டாக்ஸ் பிளானிங் இல்லை, ஸோ அதை பற்றி கார்ப்பரேட் டாக்ஸ் டிவிடெண்ட் கிடையாது, ஸோ அதை பற்றி இக்னோர் பண்ணிடலாம். பட் டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் அவாய்டன்ஸ் பார்க்கணும். ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க கார்ப்பரேட் டாக்ஸ் கீழே, எல்லாம் ரீசெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்கம் டாக்ஸில் ஒரு டவுட் வரும், மேம் நம்ம போன இயர் ப்ரொவிஷன் படிக்கணுமா இல்லை இந்த இயர் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 24-25 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 சேலரியில. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75,000. பட் when we are going to implement that next year, but read the question carefully and choose the options accordingly. Summarize each unit, யூஸ் சார்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். எந்த யூனிட் உங்களுக்கு நல்லா வருதோ, இல்லை ஹை வெயிட்டட் யூனிட் நான் உங்களுக்கு இப்போ ஐடியா கொடுத்துருக்கேன், பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு, அதை நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் டாபிக்ஸை கவர் பண்ணிடுங்க. கான்செப்ட்ஸை லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இன்டெகிரேட் பண்ணி பண்ணுங்க. ஒரு டாப்பிக்கும் நான் அங்கங்கே சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஒரு யூனிட் வைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 50-100 MCQs பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்னாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை ரிவ்யூ பண்ணி அந்த நோட்ஸ் என்னவோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு வரும், இதனுடைய நோட்ஸ் எங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஆல்மோஸ்ட் கவர்ட் எவ்ரிதிங். ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த ஏரியா வீக்காக இருக்கீங்களோ அந்த ஏரியாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. Always read, recall and reproduce. That is going to be helpful because so till end we are going to study, we are going to recall everything, we are going to give contents, so we are supposed to do that. So please start now itself. Every time use short notes so that revision time இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன, ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்னன்றதை பார்த்து வச்சுக்கிட்டு அதை திரும்ப இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்னென்னலாம் வருதுன்ட்டு, அதை எடுத்து பார்த்து கான்செப்ட் கேப் என்னன்னு பார்த்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன யூனிட்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ஈஸி தானே தெரியும்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஈஸி தான் தெரியும்னா அதை எடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடும். தெரியாதது ஒன்று படிக்கிறத விட தெரிஞ்சதை திருப்பி ரிவைஸ் பண்ணுறது இட்ஸ் ஈஸி. மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் ஓகே இவ்வளோ மார்க்கான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்க, ஏன் இவ்வளோ குறைஞ்சது, அதே மாதிரி ஏன் குறைஞ்சதுன்னு டிசப்பாயிண்ட்டும் ஆகாதீங்க. We didn't do mistakes in the exam, we have done in the mock test only. So please do rectify your mistake then and then appear for your exam. So consistency is more important. Practice daily, revise on a regular basis, stay confident and calm. So all the very best for those who are appearing for the exam. So if you have any doubts, you can post it in the comment section. So thank you all the very best.